தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம். உண்மையான தேவனின் முக்கிய தன்மைகளை குறித்து கற்று வருகிறோம். இதுவரை 21 தன்மைகளை நாம் கற்றிருக்கிறோம். 22வது முக்கியமான தன்மை அவர் மன்னிக்கிறவர். 103வது சங்கீதம் 8-12 வசனங்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 12ஆம் வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவருக்கு பயப்படும்படி அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் யாருக்குமே. அடுத்தது மன்னிச்சிடலாம். இப்போ இழைக்கப்பட்ட அநீதி அல்லது செய்யப்பட்ட தப்பை எப்படி திருத்துறது? இப்போ பாவத்தை மன்னிச்சிடலாம். அப்போ அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவை, தீர்வு தேவை. இப்போ ஒருத்தரை இன்னொருத்தன் கொலை பண்ணிடுறான், மன்னிச்சிடலாம். இப்போ இறந்து போனவே திரும்பி வர முடியாது. குடும்பத்தார் ஒருவனை இழந்திருக்கிறார்கள். அது குடும்ப தலைவராக இருந்தால் அந்த குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படும். இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன பதில்? ஆண்டவர் தேவன் ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கார். அவர் நீதிபதி ஸ்தானத்திலையும் இருக்காரு, தகப்பனுடைய ஸ்தானத்திலையும் இருக்கார். ஒரு தகப்பனாக இருந்து அவர் மன்னிக்கணும், ஒரு நீதிபதியாக இருந்து அவர் நீதி செய்யணும். நீதி பரிபாலனம் செய்வது தான் ஒரு தேவனுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு. எப்படி அதை சமநிலைப்படுத்துவது? மன்னிக்கிறது அப்படின்றது முதல்ல கஷ்டம். அப்படியே மன்னிச்சிட்டாலும் ஒருவன் செய்த பாவங்களை, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நம்ம என்ன செய்யறது? பாவத்தை, செய்யப்பட்ட பாவம் அது அப்படியே தானே இருக்கு. பாவம் செய்தவனை மன்னிச்சிடலாம், அவனால் செய்யப்பட்ட பாவம்ன்றது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், ஒரு எதிர்மறையான வல்லமை. ஒரு அணுக்கழிவு அல்லது வேதியியல் கழிவு. அதை என்ன செய்யறதுனே தெரியலையே. அதில் அதை எப்படி, அந்த கழிவை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவது, எப்படி மருத்துவ கழிவை பக்கத்து மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்தில் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதுக்கு இப்போ சட்டமே ஏற்றிட்டாங்க. யாராவது அப்படி செய்தால் குண்டர் சட்டம். மருத்துவ கழிவு தான். ஆனால் மருத்துவ கழிவு என்றாலும் கூட அது சுற்றுச்சூழலை பாதிக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு வியாதியை கொண்டு வரலாம். அது மாதிரி எலக்ட்ரானிக் குப்பை, வளர்ந்த நாடுகளிலிருந்து எலக்ட்ரானிக் குப்பை, எந்த பயனும் இல்லாத, பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட கம்ப்யூட்டர், தூக்கி எறியப்பட்ட லேப்டாப், தூக்கி எறியப்பட்ட மொபைல் ஃபோன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்களை என்ன செய்கிறது? அவங்க என்ன பண்ணுறாங்க? கப்பல் அனுப்பி விட்டுறாங்க. நம்மை மாற வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அணு சக்தியால் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்குது. மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த அணுக்கழிவை கடலில் கொண்டு போய் தள்ளுறாங்க. அதனுடைய வீரியத்தை மிகவும் குறைத்து கடலில் கொண்டு போய் தள்ளுறாங்க.
இப்போ இதை விட மோசமானது பாவம். பாவத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? பாவத்தை எங்கே கொண்டு போய் கொட்டுறது? சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறார்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு. சமுத்திரத்தில் கொண்டு போய் பாவத்தை போட்டால் கூட அது சமுத்திரத்தை கெடுக்குமே. ரொம்ப காலம் போட்டு வைக்க முடியாத. வீட்டில் குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் தட்டுறோம். நாமளே ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்கோம் வீட்டில், அதில் கொண்டு தட்டிடுறோம். அல்லது தெருக்களில் குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் அது இல்லை. வீட்டு வாசலில் குப்பையை எடுத்து வச்சிடறோம். தினமும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் வரலன்னா நார ஆரம்பிச்சிருது குப்பை. நம்ம வீட்டு குப்பை தான் நார ஆரம்பிச்சிருது. இப்போ அது மக்குகிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து அந்த குப்பையை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? எப்படி அந்த குப்பையை என்ன செய்கிறது? எப்படி அழிக்கிறது? பிளாஸ்டிக் அழியாது, 2 லட்சம் வருஷம் அழியாது. பிளாஸ்டிக்கை விட மோசமானது பாவம். அணுக்கழிவை விட மோசமானது பாவம். இப்போ விவரம் தெரியாதவங்க மன்னிச்சிடலாம். விவரம் தெரிஞ்சவங்க, அதுவும் பொறுப்பில் இருக்கிறவங்க, மன்னிக்கிறதுன்றது ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிற தேவன் மன்னிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதாவது 2 எதிரிகள் இருக்காங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தீங்கு செஞ்சிட்டாரு. ஒருத்தர் மன்னிச்சுக்கலாம், அது சுலபம். சரியா, அவன் என் பணத்தை எடுத்துக்கிட்டான், நான் அவனை மன்னிச்சிட்றேன். அல்லது எனக்கு துரோகம் பண்ணிட்டான், மன்னிச்சிட்றேன், பரவாயில்ல, நீ அந்த பணத்தை திரும்ப கொடுத்துரு, எப்போ முடியுதோ அப்போ கொடுத்துரு அப்படின்னு பேசி மன்னிச்சிடலாம். ஆனால் அதே நீதிமன்றத்துக்கு போனால் மன்னிக்க மாட்டாங்க. சட்டத்தில் ஒரு ஷரத்து இருக்குது. 250 ரூபாய்க்கு கீழே மதிப்புள்ள பொருளை ஒருத்தர் திருடிட்டாருன்னா அவரை திருட்டு கொடுத்தவர், யார் பொருள் திருடப்பட்டதோ அவர் மன்னிச்சிடலாம். 250 ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு பொருள் திருடப்பட்டு விட்டால், யார் அது போலீஸுக்கு தெரிந்து விட்டால், திருட்டு கொடுத்தவரே மன்னிக்க வேண்டும் என்றாலும் போலீஸ் மன்னிக்காது. போலீஸ் விட மாட்டாங்க. அவர் திருடி இருக்கிறாருங்க, அதனால் கண்டிப்பாக வழக்கு பதிவு செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் மன்னிச்சாலும் அது ஒன்று சட்டம் அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படியும் இருக்குது. அப்போனா இன்னும் என்னென்னமோ பாவங்கள் இருக்குது. சட்டத்தின் பார்வையில் சில விஷயங்கள் தான் பாவம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நிறைய பாவங்கள் இருக்குது. நம்ம எண்ணத்தில் தப்பாக நினச்சிட்டாலே அது பாவம். இப்போ அதெல்லாம் அவர் மன்னிக்கணும். அவர் ஒரு நீதிபதி. எந்த நீதிபதியாவது மன்னிச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போதிய ஆதாரம் இல்லைன்னு தள்ளுபடி செஞ்சிருக்கலாம். ஆனால் நீதிபதிக்கு மன்னிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. தண்டனையை குறைக்கலாம். சில நியாயமான காரணங்கள் இருந்தால் தண்டனையை குறைக்கலாம். தூக்கு தண்டனைன்றதை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம், அவ்வளோதான் செய்யலாம். இல்லை அவன் ரொம்ப பாவம், உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டான், ஆனால் தண்டனையை குறைக்கலாம். தப்பை உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டான், திட்டமிட்டு செய்யலை. அதனால் சரியான மனநலம் சரியில்லாததுனால செஞ்சிட்டான். மனநலம் சரியில்லாமல் செஞ்சிட்டா கூட அதுக்கு மனநல மருத்துவமனையில் கொண்டு போய் அடைச்சிருவாங்க. அது ஜெயிலை விட எல்லாம் ஒன்று தான். மன்னிப்பது என்பது ஒரு நீதிபதி செய்ய முடியாதது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் உண்டு, பொது மன்னிப்பு வழங்குகிற அதிகாரம். அது ரொம்ப அபூர்வத்திலும் அபூர்வமான விஷயங்களை ஜனாதிபதி மன்னிக்கிறார். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி அமெரிக்க ஜனாதிபதி மன்னித்திருக்கிறார் சிலரை சில நேரங்களில். நம்ம நாட்டு ஜனாதிபதியோ கவர்னரோ யாரையும் மன்னிச்சதில்லை. தண்டனையை குறைச்சிருக்காங்க, மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். மன்னிச்சதே வரலாறே கிடையாது நம்ம நாட்டில்.
அது ஒரு நீதிபதி மன்னிக்கவே முடியாது, மன்னிக்க மாட்டார். இவர் ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறார், மன்னிக்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். கடவுள் மன்னிப்பது தான். அவர் மன்னிச்சிட்டா பாதிக்கப்பட்டவனுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்? இப்போ நான் ஒருத்தனுக்கு தீங்கு பண்ணிடுறேன், என்ன ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. இப்போ அவனுக்கு பதில் சொல்லணுமே ஆண்டவர். அவன் கேட்பான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அவன் எனக்கு தீங்கு பண்ணானே, இது நியாயம், அவனை தண்டிக்க வேண்டாமா? அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு பரிகாரம் செய்து விட்டால் ஒருவேளை நான் மன்னிக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு மன்னிச்சிடுறீங்க, அப்போ அவன் எனக்கு அநியாயம் பண்ணியிருக்கானே, அதுக்கு என்ன பதில்? அவனுக்கு பதில் சொல்லணும். அவன் செய்த பாவம் அது முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிடுறாரு, கிழக்குக்கு மேற்குங்க எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிடுறாரு, கடலில் கொண்டு போய் போட்டுடுறாரு. அதெல்லாம் தற்காலிகம்தான். இப்போ அந்த பாவத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? அவங்க போய் எரிச்சிடுறாங்க. நான் ஒரு பஞ்சாயத்தில் போய் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, குப்பைகளெல்லாம் அன்றாடம் சேகரிக்கிறாங்க, கொண்டு போய் அதில் எரிக்கக்கூடாத பொருட்களை தனியாக பிரித்து எடுத்து விட்டு மற்ற பொருட்களை எரித்து விடுகிறார்கள். அதுக்கென்று ஊருக்கு வெளியில் ஒரு இடம் இருக்குது, அந்த போய் எரிச்சிடுறாங்க. அதனால் இப்போ இந்த குப்பைக்கே இப்படி என்றால் பாவத்தை எப்படி, அதை எப்படி போக்குவது, எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, எப்படி அழிப்பது? அதுக்காக தான் அவர் தானே மனிதனாக இறங்கி வந்து அந்த பாவத்தை நான் தான் மேலே ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை நானே ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். மன்னிக்கிறது அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம். தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் இப்போ அபராதம் போடுறாரு நீதிபதி, 1,00,000 ரூபா அபராதம். அவரே அதை கட்டிட்டாருன்னா யார் கட்ட வேண்டுமோ அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீதிபதியே போய் ஒவ்வொருத்தருக்காகவும் தண்டனை அனுபவிக்க முடியாது. ஆனால் தேவன் அதை செய்ய முடியும். ஏன்னா அவர் தேவன். அவர் மனிதனாக பிறந்து அத்தனை பாவங்களையும் தன் மேலே ஏற்று தன் உயிரையே கொடுத்து அதற்கு அதை போக்குவதற்கு, அதை டிஸ்போஸ் பண்ணுவதற்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரையை கொடுத்து, மன்னிப்புக்கு அடிப்படையாக தான். ஏன் மன்னிக்கிறார்னா, மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் அவர் ஏற்று அதற்குரிய தண்டனையை அவர் அனுபவித்து விட்டார். அதனால் அவரால் மன்னிக்க முடியுது. அதனால் அவர் மன்னிக்கிறவர். மன்னிப்புன்றது விளையாட்டு கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயம். அதில் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. அதை அவர் செய்கிறார். அதான் ஒரு தேவனுடைய தன்மை. அப்புறம் ஒரு கிரியை செய்கிறவர். 1 கொரிந்தியர் 12:6 அவர் செயல்படுகிறவர். அவர் இப்போதும் செயல்படுகிறார், இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. கிரியைகளுக்குள்ளும் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரை. நடப்பித்தல் என்றால் செய்தல், கிரியை செய்தல், செயல்படுதல். அதாவது சிலர் சொல்கிறாங்க, அவர் 6 நாள் தாங்க கிரியை செஞ்சார், வேலை செஞ்சார், 6 நாள் தான் செயல்பட்டார், அதுக்கப்புறம் அவர் ஓய்வு எடுத்தார், அதுக்கப்புறம் அவர் இளைப்பாறுதலில் தான் இருக்கிறார். அவர் ஒன்றும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டார், அந்த சிஸ்டம் செயல்படுது. அவர் ஒன்றும் செய்யறதில்லை, அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார், இளைப்பாறுகிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். அது தவறான ஒரு கருத்து. அவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். தொடர்ந்து தேவன் வேற்று மார்க்கங்களிலே ஒரு கருத்து உண்டு. கடவுள் என்பவர் ஒரு பரம்பொருள். அவர் பாட்டுக்கு இருப்பார். அவர் பேசவும் மாட்டார், பார்க்கவும் மாட்டார், கேட்கவும் மாட்டார், ஒன்றும் செய்யவும் மாட்டார். அவர் ஒரு பெரிய ஒரு பரம்பொருள். அவர்
அதை பிரம்மம் என்று சொல்கிறார்கள். பரம்பிரம்மம் என்று ஒரு மார்க்கத்திலே சொல்கிறார்கள். பரம்பொருள் அது ஒன்றுமே செய்யாது, அது பாட்டுக்கு அது இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கொக்கி போட்டு வயரை போட்டு கரண்ட் எடுக்கிற மாதிரி நாம் அந்த கடவுள் மீது பக்தி வைத்தால் அந்த கடவுளுடைய வல்லமையை அருளை பெற முடியும் என்று சொல்கிறார்கள். அவர் தரமாட்டார், அவர் பார்க்க மாட்டார், கேட்க மாட்டார், பேச மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார், நம்ம நினைக்கவும் மாட்டார். அவர் பாட்டுக்கு ஒரு அப்படி உட்கார்ந்துருப்பார், ஜடப்பொருள் மாதிரி. பரம்பொருள்னு சொல்கிறாங்க. நாம் போய் அந்த கடவுளுடைய அருளை, கடவுளுடைய சக்தியை நம்முடைய பக்தியால் போய் நம்ம உறிஞ்சிக்கிடணும், எடுத்துக்கிடணும் என்று சில மார்க்கங்களிலே சொல்கிறார்கள். அப்படி அல்ல. அவர் செயல்படுகிறவர், அவர் கிரியை செய்கிறவர். இயேசு சொன்னார், நானும் என் பிதாவும் இதுவரை கிரியை செய்கிறோம் என்று சொன்னார். அவர் பார்க்கிறவர். தேவன் என்பவர் பார்க்கிறவர், கேட்கிறவர், நினைக்கிறவர், செயல்படுகிறவர், அங்கும் இங்கும் செல்லுகிறவர், ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் அல்ல. அவர் கிரியை செய்கிறவர். அதனால அவர் பரம்பொருள் அல்ல, அவர் பரமபிதா. அதே போல அவர் பேசுகிறவர். அவர் பேச மாட்டார் என்று சிலர் நினைக்கிறாங்க. கடவுள் எப்படிங்க பேசுவார்? அவருடைய படைப்புகள் நம்மோடு பேசும் என்று, அதுவும் உண்மைதான். மறைமுகமாக அவருடைய படைப்புகள் நம்மோடு பேசுகின்றன. அந்த கருத்து ஓரளவுக்கு உண்மையான கருத்து தான். ஆனால் நேரடியாய் கடவுள் பேச மாட்டார். மத்தேயு 3:16 இயேசு ஞானசானம் பெற்று கரையேறின உடனே 17 படிக்கிறேன். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பேசினார். காணக்கூடாத தேவன், ஒருவரும் கண்டிராத தேவன், அதர்சனமான தேவன். வானத்திலிருந்து சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறவர். ஒருத்தர் மௌனமாக இருந்துட்டாலே அவரை கடவுள் ஆக்கிடுவாங்க. நம்ம நாட்டில் மௌன சாமியார்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் மௌனமாக இருந்துட்டாலே போதும், அவனை கடவுள் ஆக்கிடுவாங்க. அவன் கடவுள் ஆக மாட்டான், இவங்க கடவுள் ஆக்கிடுவாங்க. எத்தனையோ ஊர்களில் இந்த தர்மம் எடுக்கிறவங்க அமைதியாக இருந்து, எத்தனையோ ஊர்களில் மனநோயாளிகள் அமைதலாய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற மனநோயாளிகளை, பேசாமலே இருக்கிற மனநோயாளிகளை, அவங்க மனநோயாளிகளாக இருப்பாங்க அல்லது பிச்சை எடுக்கிறவங்களாக இருப்பாங்க, அவங்கள கடவுள் ஆக்கிட்டாங்க மக்கள். அவர் கடவுளியா? அவர் சித்தரியா? மௌனமாக இருக்கார். மௌனமாக இருப்பது கடவுள் அல்ல. அவர் மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பார். எப்போதும் வளவள என்று பேசி கொண்டிருக்க மாட்டார். ஆனால் பேசுகிறவர். வாயிருந்தும் பேசாத விக்கிரகங்களை குறித்து பைபிளில் படிக்கிறோம், வாயிருந்தும் பேசாது. ஆனால் ஆண்டவர் பேசுகிறவர். அடுத்து அவருடைய தன்மை, அவர் நீதி உள்ளவர். 7ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு தன்மை. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருடைய நீதி தான் அவரை தாங்குகிறது. ஒரு இடத்துல படிக்கிறோம், ஏசாயாவின் புத்தகத்தில், அவருடைய நீதி
அவரை தாங்குகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பது உண்மைதான். அது அவருடைய God is made of righteousness, justice. இப்போ நான் என்னவா இருக்கேன்? சதையா, எலும்பா, ரத்தமாக இருக்கேன். ஒரு மனுஷன் என்னவா இருக்கான்? சதையா, எலும்பா, ரத்தமா, தோலா இருக்கிறான். அந்த மாதிரி தான் தேவன் அன்பாக இருக்கிறார். அவருக்கு சதை கிடையாது, எலும்பு கிடையாது, ரத்தம் கிடையாது, தோல் கிடையாது. அவர் என்னவா இருக்காரு? ஆவியா இருக்கிறார். என்ன ஆவியா இருக்கிறார்? அன்பின் ஆவியா இருக்கிறார். அன்பாலேயே அவர் அன்பின் வடிவமாக இருக்கிறார், அன்பின் உருவமாக இருக்கிறார். ஆனால் அவருடைய சுபாவம் என்ன? ஐயா, நான் சதையா ரத்தமாக இருக்கேன். இந்த பிரைட் கெனருடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு நெருக்கமானவங்க சொல்லுவாங்க ரொம்ப பொறுமையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நான் பொறுமை உள்ளவன் என்று நான் நினைக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தேவனுடைய முக்கியமான தன்மை என்ன? நீதி உள்ளவர். அவருடைய முதல் தன்மை, அவர் எந்த ரூபத்தில் இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார்னா அன்பா இருக்கிறார். நீதி தான் அவரை தாங்குகிறது. அவருடைய முதல் தன்மையே நீதி தான். அவர் நீதி செய்யணும், நீதியை காப்பாற்றணும், நீதியை பரிபாலனம் பண்ணணும். அதனால தினந்தோறும் பாவிகள் மேலே சினம் கொள்கிறார். அவர் இரக்கமுள்ளவர் தான் ஒரு பக்கம். அவர் நமக்கு நீதி செய்கிறவர். 37 சங்கீதத்தில் படிக்கிறோம், நம்முடைய நீதியையே நியாயத்தையும் பட்ட பகலை போல விளங்கச் செய்கிறவர். நீதி கடவுள்கிட்ட தான் கிடைக்கும். முழுமையான நீதி, நிரந்தரமான நீதி ஆண்டவர்கிட்ட தான் கிடைக்கும், மனுஷங்கிட்ட கிடைக்காது. மனுஷன் என்ன சொல்லுவான்? குடும்பத்தில் 4 பிள்ளைங்க இருக்காங்க, 4 பிள்ளைகளுக்கும் நீதி கிடைச்சிருமா? குடும்பத்தில் கிடைக்காது. அன்பு கிடைக்கலாம், ஆறுதல் கிடைக்கலாம், ஆதரவு கிடைக்கலாம். நீதின்னு வந்தால் கிடைக்காது. ஒருத்தருக்கு கிடைக்கும், 3 பேருக்கு கிடைக்காது. இல்லை 3 பேருக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு கிடைக்காது. பட்சபாதம் இல்லாமல் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் அதிகம் படிக்க வச்சுருப்பாங்க, ஒருத்தர் குறைவாக படிக்க வச்சுருப்பாங்க. ஒருத்தருக்கு அதிகம் சொத்து கொடுத்துருப்பாங்க, ஒருத்தருக்கு சொத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு குறைவாக கொடுத்துருப்பாங்க. குடும்பத்தில் நீதி இருக்காது பெரும்பாலான குடும்பங்களில். நீதிமன்றங்கள்லேயும் அப்படி தான். நீதிமன்றங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்ன கொண்டாந்து எங்கள் முன்னால் வைக்கிறீங்களோ அதை தான் நாங்கள் அதை பார்த்து தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். வழக்கு போடுகிறவர்கள் அல்லது காவல்துறை என்னென்ன தகவல்களை, ஆதாரங்களை கொண்டாந்து நீதிபதி முன்னால் வைக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு தான் அவங்க தீர்ப்பு கொடுக்க முடியும். உண்மையிலே என்ன நடந்ததுன்னு நீதிபதிக்கு தெரியாது. அங்கே தான் நீதிபதிக்கு பிரச்சனை. அவருக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள், அவர் முன்னால் வைக்கப்பட்ட ஆதாரங்கள் தவறாக கூட இருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கிறார். அதனால் சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் நீதி கிடைக்காம போயிடலாம். நீதிமன்றத்தில், சபையில் நீதி கிடைக்காம போயிடலாம். ஆண்டவருடைய சபை தான், தேவனுடைய மனுஷன் தான் பாஸ்டராக இருப்பார். ஆனால் ஒரு மனுஷன் தானே. என்னன்னா நீதி செய்கிறவர்கள் இந்த உலகத்தில், அது குடும்ப தலைவர்களோ, சபை தலைவர்களோ, நீதிபதிகளோ, காவல்துறையோ, நம்முடைய அதிகாரிகளோ, சமூக தலைவர்களோ, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவங்க கேட்குறதையும் பார்க்குறதையும் வச்சு தான் தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். அதனால் அவர் சரியான நீதியை செய்கிறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தன்மைகளை ஆராய உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்மை இன்னும் நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, உம்மோடு உறவாட, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.